கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த மாபெரும் யூபிலி ஆண்டில் நாம் இருக்கிறோம். யூபிலி ஆண்டு அப்படின்னா என்ன? இதில் நம்ம லேவியராகமத்தில் 25வது அதிகாரத்தில் தான் இந்த யூபிலி ஆண்டை பற்றி வாசிக்கிறோம். இந்த யூபிலி ஆண்டுனா என்னன்னு தெரியறதுக்கு, ஓய்வு ஆண்டுனா என்ன, சாபத் ஆண்டு, சாபத் இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த சாபத் ஆண்டு, ஓய்வு ஆண்டுனா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது 25வது அதிகாரத்தில் தொடக்கத்திலே 2வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்வார்னா, இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லு, எப்படி நீங்கள் 6 நாளுக்கு அப்புறம் 7வது நாள் ஓய்வு நாளை அனுசரிக்கிறீங்களோ, அதுபோல் நான் உங்களுக்கு பாலும் தேன் ஓடுற கானான் பூமிக்குள்ளே நீங்கள் போகிற இடத்துல புது நிலங்களை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது 6 வருடங்களுக்கு நீங்கள் அந்த நிலத்தில் பயிரிடலாம். 7வது ஆண்டு நீங்கள் அந்த நிலத்தை சும்மா விட்டுறணும், ரெஸ்ட் கொடுக்கணும். எதுக்கு? நிலத்துக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் 7வது ஆண்டு. அப்போ அது ஓய்வு ஆண்டு. எதுக்கு? நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது கேள்வி கேட்பாங்க இல்லையா, ஏங்க 7வது ஆண்டு முழுசாக நான் பயிரிடலைன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அதே 25வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், கவலைப்படாத, 6வது வருஷமே உனக்கு 7வது வருஷத்துக்கு தேவையான எல்லா அறுவடையும் உனக்கு கிடச்சிரும். அதாவது 6வது வருஷத்தில் அறுவடை செய்யும் பொழுது 6வது வருஷத்துக்கு தேவையானது இருக்கும், 7வது வருஷத்துக்கு தேவையானது உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் அவர் என்ன சொல்கிறாரு, நீ 8வது வருஷத்தில் திருப்பி பயிரிடுவே இல்லையா, அந்த பயிரிடுறது வளர்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த பயிர் வளர்ந்து அது அறுவடை செய்கிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அந்த 8வது வருஷத்துலேயும் உனக்கு தேவையான அந்த உணவை 6வது வருஷத்துலேயே கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வானத்துலேருந்து மண்ணா பொழிஞ்சவருக்கு நம்ம நிலத்துலேருந்து நமக்கு சாப்பாடு தரது பெரிய கஷ்டமே கிடையாது. ஏன் ஆண்டவர் இதை சொல்கிறாரு, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 7வது ஆண்டு இதை நீ செய் அப்படின்னா, சிம்பிள். உன் நிலத்தை நம்பி இருக்காத, உன் உழைப்பை நம்பி நீ இருக்காத, என்னை நம்பி நீ இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படி தான் இஸ்ரேலர்கள் இருந்தாங்க. ஆண்டவரை மட்டும் நம்பி இருந்தாங்க, உழைச்சாங்க. உழைக்காதவன் உண்ணல் ஆகாதுன்னு பைபிளில் இருக்கிறதுனால நல்லா உழைச்சாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நம்மளுடைய உழைப்புனால நமக்கு வயிறு நிரம்பலை அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதில் இந்த 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7வது ஆண்டு ஓய்வாண்டுன்னு சொல்கிறது போல் 7 முறை இது நடந்துச்சுன்னா 49 ஆண்டு, 7 7 49 ஆண்டு. அதுக்கு அடுத்த ஆண்டு 50வது ஆண்டு யூபிலி ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நிலத்துக்கு நீ லீவ் விட்டது போல் உனக்கு நீ லீவ் விடு அப்படிங்கிறார். யூபிலி ஆண்டுனா என்ன? ரெஸ்ட் எடுக்கிற ஆண்டுன்னு அர்த்தம். கஷ்டப்படாதீங்க, அவதிப்படாதீங்க, அவஸ்தைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், தைரியமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். நான் 6வது வருஷத்தில் கொடுக்குறதே உங்களுக்கு 7வது ஆண்டுக்கும் போதும், 8வது ஆண்டுக்கும் போதும்னு சொல்கிறவர், இந்த 48வது ஆண்டில் கிடைக்கிறதே 49க்கும் போதும், 50க்கும் போதும்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த யூபிலி ஆண்டில் பல கருத்துக்கள் நமக்கு இருக்கும், பல கருத்துக்கள் நம்ம கேட்போம், பல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும்னு ஆசைப்படுவோம். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாமே, என் உழைப்பினால் மட்டும் நான் வாழ்வதில்லை, ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற கொடைகளினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழ்வது நம்பிக்கையினாலும் கிருபையினாலும் மட்டும்தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த யூபிலி ஆண்டு நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யூபிலி ஆண்டை குறித்த மற்ற கருத்துக்களை இன்னும் அதிகமாக உங்களோடு பேச வருகின்ற நாட்களில் உங்களை சந்திப்பேன். மீண்டும் இத்தகைய ஒரு விவிலிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நாள் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நீங்களும் ஜெபிங்க. காட் பிளஸ் யூ.